வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம். அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை வதக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கிறதுக்கு வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியையும் வதக்கி அரைச்சிடலாம். ஓரளவுக்கு இது வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் முந்திரி பருப்பை முதல்ல தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி இலை, அடுத்ததாக அன்னாசிப்பூ, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே தாளித்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி விட்ருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் வத்தல் பொடி போடணும். அடுத்ததாக தனி மல்லிப்பொடி, அது ஒரு 3/4 ஸ்பூன். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா, அதை நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது ஒரு 1 ஸ்பூன். உப்பு சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இந்த உலக்கு 200 கிராம் உலக்கு, இதில் 3 உலக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு தண்ணி 6 உலக்கு தண்ணி ஊற்றணும். 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அரிசி ரெடியாக கழுவி வச்சுருக்கிறேன், அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டேன், வெயிட்டு போட்டேன். 1 விசில் வந்ததும் தக்காளி சாதம் வச்சுருந்தது ப்ரெஷர் போயிடுச்சுங்க.
இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா துவையல், தயிர் வெங்காயம் வச்சுருக்கிறேன். இதோடு சேர்த்து எக்கும் கூட நம்ம அவிச்ச முட்டை வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும்.